அன்பு தங்கமே, ஓம் நமோ நாராயணா. தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்காதே. நீ இப்பொழுது வாழ்க்கை எனும் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய். உன்னை எப்படியாவது மீட்டு நான் கரை சேர்த்து விடுவேன். நீ நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் முன்னே வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறத்தான் போகின்றாய். கவலை கொள்ளாமல் இரு. கோபம் எதற்காகவும் கொள்ளாதே. உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவுமே நடக்காது. உனக்கு பின்னால் கேலியாக பேசுகிறார்கள் என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் உன்னை விமர்சனம் செய்பவர்களும் கேலி சிண்டலும் செய்வதற்கும் காரணம் என்ன தெரியுமா? அவர்களால் உன்னுடைய தரத்திற்கு வர முடியவில்லை. அவர்கள் உன் நிலையை விட கீழ் நிலையில் உள்ளார்கள். உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லை. அதனால்தான் அவர்கள் உன்னை துன்புறுத்தி ரசிக்கிறார்கள் தங்கமே. உன்னை துன்புறுத்தும் போது நீ சற்றும் கவலைப்படாமல் இரு. அவர்கள் இன்னும் அதிகமாக காயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் முயற்சிகள் அனைத்தும் வீண் போகத்தான் வேண்டும். நீ அதுவரை பொறுமை காக்கத்தான் வேண்டும். நீயும் அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு அவர்களிடம் சண்டையிடக் கூடாது என் தங்கமே. உன்னை சுற்றி அனைவரிடத்திலும் உன்னுடைய குறைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் நீ கூறி அவர்களிடம் ஆறுதல் தேடுகின்றாய். நான் முக்கியமாக உன்னிடம் கூறுவது, அனைவரிடத்திலும் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளாதே என்பதுதான். உனக்கு முக்கியமான உறவு யார், உண்மையான உறவு யார் என்பதை நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய நிறை குறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அனைவரிடத்திலும் கூறும் பொழுது உனக்கு பின்னால் சதி செய்பவர்கள் உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். உனக்கு பின்னால் சதி செய்பவர்கள் ஒருவர் அல்ல, இருவர் இருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே உனக்கு நெருக்கமானவர்கள் தான். உன்னுடைய முகத்துக்கு முன்னால் ஒரு மாதிரியும் முன் முதுகுக்கு பின்னால் வேறு மாதிரியும் பேசுகிறார்கள். அவர்களை நீ எப்போதுதான் புரிந்து கொள்ள போகின்றாய்? அவர்களை நீ புரிந்து கொள்வதற்காகவே இப்பதிவை உன் கண்களில் படும்படி நான் செய்துள்ளேன். நான் சொல்வதை கேட்டு அவர்களிடமிருந்து விலகி சென்று விடு. அப்போதுதான் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியும். ஓம்